ஆட்சியா சொல்லலாம். முன்னாடி வரீங்களா? నాకు తెలుగు కొంచెం కొంచెం వస్తుంది. తెలుగు అర్థమైంది. நாங்க ரொம்ப தெலுங்குக்காரங்க, எங்களுக்கு தமிழ் தெரியாது. நாங்க வரவே எங்க வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப இதுவா பண்ணிட்டுருவாரு. அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க ரொம்ப ஒரே ஒரு பொண்ணு, அது பொண்ணு நல்லா படிப்பிக்கலாம், நல்ல இது பண்ணலாம் ஆசை இருக்குது. కానీ எங்க வீட்டுக்காரெல்லாம் முடியல. அவர் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப எதுவா பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப எதுக்குடா நான் நிறுத்திட்டு சத்திரங்கள் போட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்காக தான் நான் நிற்கலாம் நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளவுதான் இது பண்ணேன். அக்கா மாமா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ஆசை, வீட்டுக்கார் இந்த மாதிரி இருக்காரு, வீட்டுக்கார் நல்லா இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. அப்புறம் பக்கத்துல எங்க அக்கா பக்கத்துல ஒரு கிறிஸ்டின்காரங்க இருக்காங்க. அங்க ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ல வந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க, இது மாதிரி செய்வாங்க, உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் தீர்ந்து வருவாங்க, எல்லாம் இருக்கிறது எல்லாம் போயிடுவாங்க, நீங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தங்கச்சி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாரம் அவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு வர சொல்லுவாங்க. வாரம் அவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்துட்டு அவங்க நல்லா சொல்லுவாங்க, கிறிஸ்டின்கார ஏசு பிரபுக்கா நம்பினா நீ இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்க, உங்க வீட்டுக்கார பழக்கம் எல்லாம் போயிடுவாங்க, அதுக்கு வந்து நல்லா படிக்குது, நல்லா வீட்டுக்கு வருவோம், நீங்க நல்ல நானும் சொல்லிட்டா நல்லா இது வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம வாரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க ப்ரை பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறேன் வந்துட்டு அவங்க ஒரு கூப்பிட்டு சர்ச்சை கூப்பிட்டு வரவங்க. சர்ச்சை கூப்பிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூப்பிட்டு போவாங்க. அவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிட்டு இருக்கிறேன். அவங்க இப்படியே இருந்துட்டு நல்லா வரைந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வலிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்க நல்லா குடி நிறுத்திட்டு நல்ல ஒரு வலிக்கு வந்துட்டாரு. நல்ல ஒரு வலிக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா நான் பொண்ணு நல்லா படிச்சுட்டு இதுல இருக்குது. எங்க உங்க பொண்ணு எங்க இருக்கிறீங்க? கோவில் பக்கத்துல இருக்கு. அவங்க ரொம்ப பணக்காரங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிச்சுங்க. 11th கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்க. அவங்களுக்கு வரைய பார்த்தாங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்க. சரின்னு சொல்லி பொண்ணு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அவங்க வந்து இங்க நல்லா இங்க எடுத்து வந்துட்டு சேர்த்துட்டு அவங்க வந்து இங்க நல்லா பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா மாப்பிள்ளை பணக்கார மாப்பிள்ளை ரொம்ப இது இல்லை, நல்லா பாப்பாரு, தாய் மாட்டு பாப்பாரு, நல்லா இதுவா பார்த்து நல்லா இது பண்ணிட்டு மாசம் வந்துட்டு நீங்க என்ன வேணுமோ ஏது வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வந்து 2 பேர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப நல்லா பார்ப்பேன். மாப்பினாருன்னா கடவுள் மாதிரி பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்ப்பாரு. மாப்பிள்ளை யாரும் வரமாட்டாரு நினைக்கிறாரு. அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்ப்பாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு நல்லா ஓகோன்னு இருக்கு பார்ப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன், போன் பண்ணிட்டு போன் பண்ண போதும், நீ வந்து நல்லதுன்னா உங்களுக்கு போதும், அதே போதும் எங்களுக்கு சொல்லிட்டு மாசம் சொல்லிட்டு போவாரு. அதனால நாங்க தெலுங்குக்காரங்க தமிழ் சரி தெரியாது, இருக்குது.